Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 17th question in exercise 4B. So இப்போ பாருங்க அவங்க கொடுத்துருக்காங்க, இதுவும் நம்பர் லைனில் தான் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. X belongs to ஸோ 3 டைப்ஸில் நம்மளுக்கு நம்பர் லைனில் காட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு இன்இக்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். -1/3 less than or equal to x/2. இதை வந்து நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3 + 2 5/3. இப்போல்லாம் நான் என்ன இந்த சைடு ஈக்குவேஷன் வந்து x/2 + 5/3 லெஸ் தேன் இது வந்து 31/6. ஓகேவா? இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸை வந்து இந்த சைட்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த சைடு நம்பர்ஸ் எல்லாம் போயிடும். -5/3 less than or equal to x/2. டினாமினேட்டர் சேமாக இருக்குது. -1 -5 less than or equal to x/2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், -6/3 less than or equal to x/2. ஸோ இப்போ பாருங்கள், இது கேன்சல் ஆகிட்டு -2 வந்துடும். -2 less than or equal to x/2 இருக்கும். இந்த 2 வந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா x மட்டும்தான் தேவை நம்மளுக்கு. இது இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போகும். மல்டிப்ளிகேஷனில் போச்சுன்னா -4 மாறும். ஓகேவா? இப்போ இந்த சைட் பாருங்கள், அதே மாதிரி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். less than 31/6 -5/3. ஸோ இதுக்கு கண்டிப்பாக எல்சிஎம் எடுத்தாகணும். எல்சிஎம் வந்து 6 தான். 3யும் 6ம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஸோ பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 2 × 2 x/2 less than 31 - 10/6. x/2 less than 21/6. 21ம் 6ம் 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 times and 7 times. ஸோ x less than 7/2. இந்த 2 வந்து இந்த சைடு போச்சுன்னா இன்ட்டு 2ஆக மாறும். ஸோ இந்த டிவிஷன் 2 வந்து இந்த சைடு போச்சுன்னா இன்ட்டு 2ஆக மாறும். கேன்சல் ஆகிடும். எக்ஸ் லெஸ் தேன் 7. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி எழுதணும். -4 less than or equal to x less than or equal less than 7. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? x belongs to ஹோல் நம்பர். ஹோல் நம்பரில் -1 -2 -3 -4 -5 இது வந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி போகும். ஸோ ஹோல் நம்பர்ஸ்லன்னு வரும்போது எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வரும்? ஹோல் நம்பர்ன்றது ஸ்டார்ட் ஆகிறது இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து -4லேருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்குது. -4லேருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்குது. இதில் ஹோல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். இதில் எது ஹோல் நம்பர்ஸ்? ஹோல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 வரும், 1 வரும், 2 3 4 5 6 7 வருமா? 7 வராது. பிகாஸ் ஈக்குவல் டு இல்லை, 7 வராது. ஓகேவா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ்னால் 2 3 4 5 6 மட்டும்தான். ஓகேவா? அதுவே x belongs to இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நம்பர் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இன்டீஜருக்கான இது வந்து இன்டீஜரில் எழுதணும். இன்டீஜருக்கு மைனஸும் வரும். ஸோ -4லேருந்து 7 வரைக்கும் இதெல்லாம் இன்டீஜர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே இன்டீஜர்ஸ் தான். -4 வந்து நான் டார்க் பண்ணுறேன், ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ 7ன்ற டேர்மே வராது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 7ஐ விட்டுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ 7ஐ விட்டுட்டா 7 வந்து நாட் இன்க்ளூடட் பிகாஸ் அவங்க வந்து ஈக்குவல் டு கொடுக்கல. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ரியல் நம்பர்னாவே லைனில் தான் மென்ஷன் பண்ணணும். நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 0 1 2 3
4 5 6 7 8 -1 -2. ஸோ இப்போ வந்து ரியல் நம்பர்ஸில் 2 சர்க்கிள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தால இப்போது -4க்கு வந்து டார்க் சர்க்கிளும் 7க்கு வந்து ஹேலோ சர்க்கிளும் வந்துட்டு இன்பிட்வீனில் எல்லாமே கவர் பண்ணுறது தான் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் அந்த 3த்துக்கான டிஃப்ரென்ஷியேஷன். இது கிளியராக இருந்துக்கோங்க. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.